தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியின் சார்பிலே இந்த வருடம் 2026 மிகச் சிறப்பான முறையிலே ஹஜ் பயணிகளுக்கான ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டு தங்களுடைய புனித பயணத்தை முடித்து முதலாவது விமானம் இன்று வருகின்றிருக்கிறது. வருகின்றிருக்கக்கூடிய அந்த புனித பயணிகளை தமிழ்நாடு அரசின் சார்பிலே வரவேற்கும் முகமாக துறையினுடைய அமைச்சரும் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு அரசுடைய உயர் அதிகாரிகளும் இங்கே வருகின்றிருக்கிறோம். இந்த வருடம் தமிழகத்திலிருந்து 6295 ஹஜ் பயணிகள் புனித பயணத்தை மேற்கொண்டு சிறப்பான முறையிலே இன்று வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். 16 விமானங்கள் மூலம் அவர்கள் திரும்பி வர இருக்கிறார்கள். அதனுடைய முதல் விமானம் இன்று தரையிறங்கியிருக்கிறது. இன்றிலிருந்து தொடர்ச்சியாக இந்த மாதம் 29ஆம் தேதி வரை அந்த விமானங்கள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது. வருகின்றிருக்கக்கூடிய ஹஜ் பயணிகளை ஏற்பாடுகள் குறித்து நாம் கேட்டறிந்த போது மிகுந்த திருப்தியான முறையிலே அவர்கள் ஏற்பாடுகள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை வரக்கூடிய வருடங்களிலே ஹஜ் கமிட்டிக்கு கொண்டு சென்று வரும் வருடங்களை மேலும் செம்மைப்படுத்தக்கூடிய வகையிலே இரு அரசினுடைய சேவைகளும் நிச்சயமாக அமையும். அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹஜ் பயணிகள் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக அவர்கள் தங்கிச் செல்வதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பிலே விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய நங்கநல்லூரிலே சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஹஜ் இல்லம் கட்டப்பட்டு வருகிறது. ஒரு 10 தினங்களுக்கு முன்பு பார்வையிட்ட நாம் அதனை எதிர்வரும் 2027ஆம் வருடம் ஹஜ் பயணிகள் தங்குவதற்கு ஏதுவாக பணிகளை பிறந்து முடிக்கக்கூடிய வகையிலே அதனை உத்தரவிட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் எல்லா நிலைகளிலும் ஹஜ் பயணிகளுக்கு சிறப்பான சேவையை அரசுகள் வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. உமீத் போர்ட்டலை பொறுத்தவரை அதில் சொத்துக்களை பதிவேற்றுவதிலே பலவிதமான சவால்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இயன்றவரை அதிகாரிகள் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். பல பள்ளிவாசல் நிர்வாகிகளும் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். விடுபட்டவைகளும் மீண்டும் பதிவேற்றக்கூடிய வகையிலே அதனை மேல்முறையீடு செய்து அதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கக்கூடிய முயற்சியை நாம் எடுத்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் சார்பில் துறையின் சார்பில் அதற்கான மேல்முறையீடு நிச்சயமாக செய்ய இருக்கிறோம். அதேபோல் வக்ஃப் திருத்த சட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த அரசும் அதனுடைய பல சரத்துக்களை எதிர்க்கும் விதமாக தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் உமீத் சட்டப்படி வக்ஃப் வாரியம் அமைக்கப்படவில்லை. அந்த வகையில் தமிழகத்தில் இதுவரை அமைக்கப்படவில்லை, இனியும் அமைக்கப்படாது. அது குறித்து சட்ட வல்லுநருடன் ஆலோசித்து முடிவெடுப்போம்.